वणक्कम तमिलनाडु. गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारी लाल पुरोहित जी, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री पलानी स्वामी जी, डेप्यूटी चीफ मिनिस्टर श्री पन्नीर सेल्वम जी, स्पीकर ऑफ तमिलनाडु असेंबली श्री धनपाल जी, इंडस्ट्री मिनिस्टर श्री संपत जी, dignitaries, ladies and gentlemen, my dear friends, I am happy to be in Chennai today. I thank the people of this great city for the warm welcome they have given me today. The city is full of energy and enthusiasm. It is a city of knowledge and creativity. வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களே, துணை முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, எனதருமை நண்பர்களே, எனது இன்றைய சென்னை வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சென்னை மாநகர் உற்சாகமும் ஆற்றலும் நிரம்பி இருப்பது. இந்த மாநகர் அறிவு மற்றும் படைப்பு திறன் உடையது. From Chennai today, we begin key infrastructure projects. These projects are symbols of innovation and indigenous development. These projects will further the growth of Tamil Nadu. இன்று சென்னையிலிருந்து நாம் முக்கியமான கட்டமைப்பு துறை திட்டங்களை தொடங்குகின்றோம். இந்த திட்டங்கள் புதுமை, உள்நாட்டு உற்பத்தி ஆகியவற்றின் அடையாளங்கள். இவை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long Grand Anicut canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் சிறப்பு தன்மை வாய்ந்தது என்றால், நாம் 636 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட கல்லணை கால்வாய் அமைப்பை புதுப்பித்து நவீனமயமாக்குவதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றோம். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது. இது 2.27 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பயன்பெறும். I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources. For thousands of years, this Grand Anicut and its canal systems have been the lifeline of the rice bowl Tamil Nadu. The Grand Anicut
is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, Varapul Uyara Neer Uyarum, Neer Uyara Nel Uyarum, Nel Uyara Kudi Uyarum, Kudi Uyara Kol Uyaram, Kol Uyara Kon Uyarvan. When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue, it is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும் நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி அமைக்கும் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கல்லடையும் இதன் கால்வாய் அமைப்புகளும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தின் உயிர்நாடியாக இருந்து வந்திருக்கின்றன. நமது பொன்னான கடந்த காலத்தின் வாழும் சான்றாக இந்த கல்லணை விளங்குகின்றது. மேலும் இது நமது தேசத்தின் சுயசார்பு பாரத இலக்குகளுக்கு கருத்தூக்கமாகவும் திகழ்கின்றது. அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண்பால் புலவரான ஔவையாரின் அமுத மொழிகளை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். நீர்மட்டம் உயரும் போது சாகுபடி அதிகரிக்கின்றது, மக்கள் வளம் பெறுவார்கள், நாடும் நலம் பெறும். பர் டிராப் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சொட்டையும் நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகாயத பிரச்சனை என்பதால் நாம் நீர் ஆதாரங்களை சேமிக்க வேண்டும், நீரினையும் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். The Chennai Metro is growing rapidly. In these years' budget, over rupees 63,000 crore have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. சென்னை மெட்ரோ விரைவாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது. இதன் வலைப்பின்னல் இன்று 54 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 119 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரு நகருக்கு அனுமதிக்கப்படும் மாபெரும் திட்டங்களில் இது ஒன்று. நகர்ப்புற போக்குவரத்தின் மீதான குவி மையம் இங்கிருக்கும் குடிமக்களின் வாழ்க்கையை சுலபமாக்கும். Friend, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai port and Kamarajar port.
the fourth line between Chennai beach and Athipat will help in this respect. நண்பர்களே, மேம்பட்ட இணைப்புகள் சௌகரியத்தை கொண்டு தருவதோடு வர்த்தகத்துக்கும் உதவுகின்றது. தங்க நாற்கர இணைப்பின் சென்னை கடற்கரை எண்ணூர் அத்திப்பட்டு மார்க்கம் அதிக பயண நெரிசல் மிக்கதாகும். சென்னை துறைமுகத்துக்கும் காமராஜர் துறைமுகத்துக்கும் இடையே சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு சென்னை கடற்கரைக்கும் அத்திப்பட்டுக்கும் இடையிலான 22.1 கிலோமீட்டர் நீள 4வது வழித்தடம் பேருதவியாக இருக்கும். The electrification of Villupuram, Tanjavur, Tiruvallur projects will be a great boon to the Delta districts. One of the major things this 228 kilometers line will help doing is to ensure faster movements of food grains. விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர் ரயில் தடத்தை மின்மயமாக்கி இருப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த 228 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் தடத்தின் மிக பெரும் பயன்களில் ஒன்று உணவு தானியங்களின் விரைவான போக்குவரத்து. Friends, no Indian can forget this day. 2 years ago, the Pulwama attack happened. We pay homage to all the martyrs we lost in that attack. We are proud of our security forces. Their bravery will continue to inspire generations. Friends, writing in the oldest language in the world, Tamil, Mahakavi Subramaniam Bharati, it said, Ayutham Sevam, Nalla Kakitam Sevam. Alekal white bomb, Kalvi Salaikal white bomb. Nadeyum Parappu Munar, Vandikal Sevyam. Gannalam Nandunakavaru, Kappalakal Sevam. It means let us make weapons, let us make paper, let us make factories, let us make schools, let us make vehicles that can move and fly, let us make ships that can shake the world. Inspired by this vision, India has undertaken a massive effort to become self-reliant in the defense sector. நண்பர்களே, ஈராண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளிலே நடந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவத்தை நம்மால் மறந்துவிட முடியாது. அது புல்வாமா தாக்குதல். அதில் உயிர் தியாகம் செய்த நமது படை வீரர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். அவர்களுடைய சாகசத்தின் வாயிலாக நாம் கருத்தூக்கம் பெறுவோம், உத்வேகம் அடைவோம். நண்பர்களே, உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதியிருக்கும் வரிகள் இதோ. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். ஆயுதங்களையும் காகிதத்தையும் நாம் தயாரிப்போம், தொழிற்சாலைகளையும் பள்ளிக்கூடங்களையும் நாம் உருவாக்குவோம், அசையக்கூடிய பறக்கக்கூடிய வாகனங்களை நாம் தயார் செய்வோம், உலகையே உலுக்கக்கூடிய கப்பல்களை நாம் தயாரிப்போம் என்பதே இந்த பாடலின் பொருள். இந்த தொலைநோக்கினால் உத்வேகம் அடைந்து இந்தியா பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைய பிரம்மாண்டமான முயல்வை மேற்கொண்டிருக்கின்றது.